வெல்கம் டு கணக்கு நோட்டே யூடியூப் சேனல். கணக்கு நோட்டை மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கு முன்னாடி வேதிக் மேக்ஸ் ட்ரிக்ஸோட வீடியோ கொடுத்துருந்தேன். இந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது பார்க்கலப்பனா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோட பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. சார், ஒரு 5ஆல ஒரு நம்பரை மல்டிபிள் பண்றதுக்கு லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் நம்பர் இருந்ததுன்னா பாயிண்ட் போடாம எழுதி சொன்னீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஈவன் நம்பர்னா அடிஷனலா ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிக்க சொன்னீங்க. இப்போ பிட்வீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் நம்பர் இருக்கு. இப்போ அது மாதிரி இருந்தால் எப்படி சார் ஆன்சர் பண்றது கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் சொல்றேன், லிசன் பண்ணுங்க. ஓகே, ஒரு நம்பரை 5ஆல மல்டிபிள் பண்றதுக்கான ட்ரிக்ஸ் என்ன சொல்லியிருந்தேன், போன வீடியோல சொல்லியிருந்தேன். 2ஆல் டிவைட் பண்ண சொல்லி இந்த 2ஆல் டிவைட் பண்ணா 1, 4 2ஆல் டிவைட் பண்ணா 2, 7 எக்ஸாக்ட்டா 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. டிவைட் ஆக வரைக்கும் டிவைட் பண்ணுங்க. 7 வந்து 2ஆல் டிவைட் பண்ணா எவ்வளவு டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ் வரும். 3 2 6. சோ 3. அப்போ உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வரும் பாத்தீங்கன்னா 1. அந்த 1 இந்த ஃபோர்ஸ் எடுத்துக்கோங்க. 14. 14 2ஆல் டிவைட் பண்ணா 7. இப்போ ரிமைண்டர் எதுவும் இல்ல. 6 2ஆல் டிவைட் பண்ணா 3, 5 எக்ஸாக்ட்டா 2ஆல் டிவைட் பண்ணா 2.5 க்கு பாயிண்ட் எழுதாதீங்க. ஓகே, இது கொஞ்சம் ஸ்பீடா சொல்லலாம் ஆன்சர். இதுக்கான ஆன்சர் என்ன? 2 3 4 3 7 2 5. அவ்வளவு சிம்பிள் ஆன்சர். இப்போ நான் பொறுமையா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் ஆன்சர் ஸ்பீடா சொல்லிட்டேன். 2ஆல் டிவைட் பண்ணி பொறுமையா சொல்றேன். 4 2ஆல் டிவைட் பண்ணா 2, 6 2ஆல் டிவைட் பண்ணா 3, 8 2ஆல் டிவைட் பண்ணா 4, 7 2ஆல எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ண முடியாது. டிவைட் ஆகிற வரைக்கும் டிவைட் பண்ணுங்க. 3 டைம்ஸ் வரும். 3 2 6. ரிமைனிங் 1 வரும். அப்போ இங்க 1 பண்ணீங்கன்னா 14. 14 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 7. லாஸ்டா என்ன இருக்கு? 5 இருக்கு. 5ல பாதி இருக்கு. 2.5 பாயிண்ட் மட்டும் எழுதுங்க. ஆன்சர் சிம்பிள். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ட்ரிக்ஸ் பாருங்க. வேதிக் மேக்ஸ்ல ஒரு நம்பரை 9 99 999 49 59 69 அது மாதிரிலாம் மல்டிபிள் பண்றதுக்கான ட்ரிக்ஸ் பார்க்கலாம் வித் கண்டிஷன்ஸோட. ஓகே, கவனிங்க. இப்போ 434 999 இருக்கு. இதை மல்டிபிள் பண்ண ரொம்ப நேரம் எடுத்துக்கும். எப்படி மல்டிபிள் பண்ணலாம், ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு நம்பர் இருக்கு, 99 மல்டிபிள் பண்ணணும். அதுக்கு என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால திரும்ப சொல்றேன், ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நம்பரை 99 மல்டிபிள் பண்றது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க் தான். ஃபர்ஸ்ட் 9ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு திரும்பவும் 9ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு ஆட் பண்ணணும். பட் இதே நம்பரை 100ஆல் மல்டிபிள் பண்றது ரொம்ப சிம்பிள். 44 into 100 என்ன? 4400. 549 into 100 என்ன? 54900. அந்த நம்பருக்கு பக்கத்துல 2 0 ஆட் பண்ணா போதும். 100ஆல மல்டிபிள் பண்ண. இப்போ இங்க என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போறோம்னா, இந்த நம்பரை 99ஆல மல்டிபிள் பண்ணாம 100ஆல நான் என்ன பண்றேன்னா மல்டிபிள் பண்றேன். இந்த நம்பரை 100ஆல மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன வரும்னா 4324100. பட் நம்மளோட ஆன்சர் இது கிடையாது. இது எதுக்கான ஆன்சர்னா 43241 100ஆல மல்டிபிள் பண்ணதுக்கான ஆன்சர். பட் நம்ம क्वेश्चन என்னன்னா 43241 ஏதாவது மல்டிபிள் பண்ணனும். 9ஆல மல்டிபிள் பண்ணனும். அப்ப என்ன பண்ணனும்னா இந்த வேல்யூ பக்கத்துல 2 0 எழுதிக்கிட்டு இங்க என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ என்ன பண்ணிக்கோங்க, இதோட மைனஸ் பண்ணிக்கோங்க. என்ன வேல்யூ இருக்குன்னா 43241 மைனஸ் பண்ணா என்ன வரும்னா 9. இங்க 5 வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 8 வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 0 வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 8 வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 வரும். இங்க 4 வரும். இதான் ஆன்சர். ஓகே, ஒருவேளை 99 பதிலா 999 இருக்கு அப்படின்னா என்னன்னா இந்த 999 என்ன பண்ணலாம் அப்படின்னா 100 பதிலா என்ன பண்ணலாம் 1000 வச்சுக்கலாம். அப்போ 3 0 ஆட் பண்ணிட்டு இந்த வேல்யூ மைனஸ் பண்ணுங்க. ஒருவேளை 49 இருக்குன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பக்கத்துல 40 வெளியிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை மைனஸ் பண்ணுங்க. சிம்பிள், அவ்வளவுதான். பட் நான் இப்போ ஒரு டிஃபரெண்டான ஒரு ட்ரிக் சொல்லி தர போறேன். அந்த ட்ரிக்ஸ்ல இந்த மாதிரி எழுதி மைனஸ் பண்ணணும் நெசசரி இல்ல. ஒரே ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரே ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம். இப்போ இங்க பாருங்க 434 into 999 இருக்கு. அதுக்கான ஆன்சர் நான் கொடுக்குறேன். கவனிங்க, ஸ்பீடாவே கொடுக்குறேன். 4 3 3 நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6 நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6. இதுதான் ஆன்சர். 434 into 999 ஆன்சர் என்ன? 433 566. இத நம்ம இப்ப எக்ஸாக்ட்டா மல்டிபிள் பண்ணலாம். எவ்வளவு டைம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்க, எழுதிருக்கேன். அதே 434 into 999 எழுதிருக்கேன். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். 9 ஆல் மல்டிபிள் பண்ணா 9 4s are 36, 3 is the carry, 9 3s are 27, 27 plus 3 30 is 0, 3 is the carry, 9 4s are 36, 36 plus 3 39. Next திரும்ப 9 ஆல் மல்டிபிள் பண்ணா 6 0 9 3. திரும்ப 9 ஆல் மல்டிபிள் பண்ணா 6 0 9 3. ஆட் பண்ணலாம் फ्रेंड्स. ஆட் பண்ணா என்ன வரும்னா 6 6 15 carry 1 13 carry 1 13 carry 1 4 433 566 433 566. இங்க நமக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டது. இங்க என்ன பண்ணா அப்படின்னா சிம்பிளா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆன்சர் கொடுத்துட்டேன். சோ என்ன ட்ரிக்ஸ் அப்படி சொல்லி பார்க்கலாமா?
ஓகே ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் கொடுக்கலாம். ஒரு கண்டிஷன் இருக்கு 9 99 999 49 இதெல்லாம் மல்டிபிள் பண்றதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா உங்க ரைட் சைடு எத்தனை டிஜிட் இருக்கு 9 3 டிஜிட். அப்போ உங்க லெஃப்ட் சைடு இருக்கிற நம்பர்ஸ் எத்தனை டிஜிட் நம்பர்ஸ் மல்டிபிள் பண்றதுக்கான ஷார்ட்கட்னா சேம் அதே 3 டிஜிட் நம்பர்ஸா இருந்ததுன்னா ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் கொடுத்துடலாம். ஓகே இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில ஹோம்வொர்க் ஒர்க்லாம் பண்ணணும். என்ன ஒர்க்னா 9 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா என்ன ஆகும் 8, 9 ல 2 மைனஸ் பண்ணா 7. இப்படி குயிக்கா 9 ல இருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்றப்போ அதாவது சிங்கிள் டிஜிட் நம்பர் 9 ல இருந்து 4 மைனஸ் பண்ணா என்ன வரும் 5, 9 ல இருந்து 3 மைனஸ் பண்ணா என்ன வரும் 6. இது மாதிரி 9 ல இருந்து சிங்கிள் டிஜிட் நம்பரை மைனஸ் பண்ணா என்ன வரும் அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல இருக்கணும். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் 9 ல 2 மைனஸ் பண்ணா என்ன வரும் 7, 9 ல இருந்து 8 மைனஸ் பண்ணா 1, 9 ல இருந்து 9 மைனஸ் பண்ணா 0. சோ இது மட்டும் என்ன இருக்கணும் அப்படின்னா உங்க மைண்ட்ல இருக்கணும். அது மட்டும் பிராக்டீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிளா என்ன பண்ணலாம் ஆன்சர் கொடுக்கலாம். எப்படி ஆன்சர் கொடுக்கலாம்னு பார்க்கலாம். நான் திரும்ப எழுதுறேன் 484 into 999. சரி ஓகே நல்லா கவனிங்க. எப்படி ஆன்சர் கொடுக்கலாம்னா 999 இங்கே 3 டிஜிட் நம்பர் இங்கே 3 டிஜிட் நம்பர் ஆன்சர் ஒரே ஸ்டெப்ல கொடுக்கணும். இது மாதிரி 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டு ஆட் பண்ணி 4 ஸ்டெப்ஸ் ஆன்சர் கொடுக்க கூடாது. எப்படி ஆன்சர் கொடுக்கலாம் இங்க இருக்கிற நம்பர்ஸ் இருக்கு இல்லையா என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு முன்னாடி நம்பர் எழுதிக்கோங்க. 434 இருக்கா 434 க்கு முன்னாடி நம்பர் 433 அதை எழுதிக்கிறேன். 434 க்கு முன்னாடி நம்பர் 433 எழுதியாச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சும்மா ஒரு கமா மாதிரி போட்டுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நெக்ஸ்ட் 9 எடுத்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே 9 ல இருந்து 4 மைனஸ் பண்ணா என்ன வரும் 5, அதே 9 ல இருந்து 3 மைனஸ் பண்ணா என்ன வரும் 6, அதே 9 ல இருந்து 3 மைனஸ் பண்ணா என்ன வரும் 6. ஓகே லிசன் இங்க ஆன்சர் பாருங்க வந்துச்சா. சிம்பிள் இவ்வளவு ட்ரிக்ஸ். ஓகே இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாமா. 43245 into 59 ரைட் சைடு எவ்வளவு லைன் இருக்கு 59, லெஃப்ட் சைடு எவ்வளவு டிஜிட் நம்பர் இருக்கு 5 டிஜிட் நம்பர். சோ அப்ப இந்த ஷார்ட்கட் ஈஸியா அப்ளை பண்ணலாம். நான் உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் எப்படி ட்ரிக்ஸ் சொன்னேன்னா இருக்கிற நம்பர் அப்படியே எழுதுங்க, அதுக்கு முன்னாடி நம்பர் எழுதுங்க. அப்படியே எழுதுங்க 4324 லாஸ்ட் நம்பருக்கு முன்னாடி நம்பர் என்ன 4 எழுதிருங்க. எழுதுனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் இங்க ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் எழுத போற நம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா 9 ல இருந்து வரிசையா என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணி எழுதிட்டே வரணும். ஸ்பீடா சொல்லலாமா 9 - 4 5, 9 - 3 6, 9 - 2 7, 9 - 4 5, 9 - 4 5. சிம்பிள் அதான் ஆன்சர். இதான் ஆன்சர். 43245 into 59 மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா இதான் ஆன்சர் கிடைக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு நான் 2 ஹோம்வொர்க்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு 2 சம் எழுதி போடுறேன். அதை நீங்க ஆன்சர் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. ஓகே இதுக்கான ஆன்சர் கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேதிக் மேக்ஸ்ல கிறிஸ்டாஸ் பார்க்கலாம். வேதிக் மேக்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. பட் ஆனா அதெல்லாம் எப்படி இருக்கும்னா கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம இந்த கிறிஸ்டாஸ் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு சொல்லி கொடுத்த சார் வந்து ரொம்ப தரமா சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஒரு நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இது இப்படி பண்ணக்கூடாது என்ன இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கைட் பண்ணாங்க. அதுல இருந்து நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிறிஸ்டாஸ்ல தான் 2 டிஜிட் ஆகட்டும் 3 டிஜிட் ஆகட்டும் 4 டிஜிட் ஆகட்டும் இது எல்லாமே கிறிஸ்டாஸ் மெத்தட்ல தான் நான் மல்டிபிள் பண்ணுவேன். எனி 2 டிஜிட் நம்பர், எனி 3 டிஜிட் நம்பர், எனி 4 டிஜிட் நம்பர். ரொம்ப ஷார்ட் டைமா இருக்கும். இனிஷியலா என்ன பண்ணோம் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ரீசன் அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ஆண்ட்ராய்ட் போன்ல ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கோம், ஒரு 6 மந்த் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கோம். சடனா நீ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிருக்கீங்க மறுபடியும் அன்லாக் பண்ணணும். லாக் பண்ணிட்டு மறுபடியும் அன்லாக் பண்ணும்போது பழைய பேட்டர்ன் டிரா பண்ணி பார்க்குற பழக்கம் எனக்கு இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம நார்மலா ஒரு மெத்தடை மல்டிபிள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மெத்தட் எவ்வளவு டேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூல்ல இருந்து இது வரைக்குமே நம்ம அது மாதிரி மல்டிபிள் பண்ணிருக்கோம். இப்போ சடனா ஒரு நியூ மெத்தடுக்குள்ள உள்ள என்டர் ஆகும்போது முதல்ல அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நியூ பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிட்டேன், தப்பா போடுறேன், தப்பா போட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஓகே நான் நியூ பேட்டர்ன் சேஞ்ச் பண்றேன், புது பேட்டர்ன் நான் வரைகிறேன். அந்த புது பேட்டர்ன் அதே மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 4 days வரைஞ்சு பார்க்கும்போது என் கை என்ன ஆகும்னா அந்த பேட்டர்ன் வரைகிறதுக்கான பழகிருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இந்த புது மெத்தட் கண்டிப்பா டைம் கன்சியூமிங்கா இருக்கும். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். இனிஷியல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் நிறைய டைம் கொடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே சம்ஸ்கிருதம் போல வாங்க. ஒரு சம் எடுத்திருக்கேன். கண்டிஷன் என்னன்னா எனி 2 டிஜிட் நம்பர் ஏதாவது 2 டிஜிட் நம்பரை எப்படி மல்டிபிள் பண்றதுன்னா ஷார்ட்கட். ஃபர்ஸ்ட் எக்ஸாக்ட்டா மல்டிபிள் பண்ணா 44 into 91 மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும்னா 4 4. 9 ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 9 4s are 36, 3 is the carry, 9 4s are 36,
36 plus 3 39. இப்போ ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது என்ன வருதுனா 4 4 plus 6 என்ன வருதுனா 10 க்கு 0 carry 1 again என்ன வருதுனா 10 இங்க carry 1 வரும். அப்ப என்ன வருதுனா 4. உங்க ஆன்சர் என்னன்னா 4004. இதான் உங்களுடைய ஆன்சர். ஓகே, இதே இப்ப என்ன பண்ணலாம் அப்படினா கிறிஸ்டாஸ் மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படினா மல்டிபிள் பண்ணலாம். எப்படி மல்டிபிள் பண்ணலாம் அப்படினா ஓகே 44 இன்டு என்னன்னு பாத்தீங்க அப்படினா 91. இது எப்படி மல்டிபிள் பண்ணலாம் அப்படினா ஓகே ஒரு 3 சிம்பிள்ஸ் இருக்கு. 2 டிஜிட் நம்பருக்கு 3 சிம்பிள்ஸ் இருக்கு. இந்த சிம்பிள்ஸ் டிரா பண்றேன். இது ஃபர்ஸ்ட் சிம்பிள், இது செகண்ட் ஒன், இது தேர்ட் ஒன். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் சிம்பிளோட வர்க் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் சிம்பிளோட வர்க் என்னன்னா இந்த ரெண்டு பிளேஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நீ மல்டிபிள் பண்ணனும். அதான் ஃபர்ஸ்ட் ஒர்க். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒர்க் பார்க்கலாமா? 1 4 சார் 4. ஓகே, செகண்ட் சிம்பிள் எப்படி இருக்குன்னா கிராஸா இருக்கு. அப்ப செகண்ட் ஸ்டெப்போட வர்க் என்ன அப்படினு வெச்சுக்கோங்க. கிராஸா என்ன பண்ணனும் அப்படினா மல்டிபிள் பண்ணனும். இது எப்படி மல்டிபிள் பண்ணனும், இது எப்படி மல்டிபிள் பண்ணனும். கிராஸா மல்டிபிள் பண்ணனும். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது 1 4 சார் 4, 9 4 சார் 36. திரும்ப சொல்றேன், 1 4 சார் 4, 9 4 சார் 36. 36 plus 4 என்னங்க? 36 plus 4 என்னது 40. 40 க்கு என்ன பண்ணலாம் அப்படினா 0 மட்டும் தான் இருக்கும். 4 கேரி ஃபார்வர்ட் மைண்ட்ல வெச்சுக்கோ 4. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படினா தேர்ட் சிம்பிள். ஓகே, தேர்ட் சிம்பிள் என்ன பண்ணலாம் அப்படினு வெச்சுக்கோங்க. இந்த கார்னர்ல இருக்கிற இந்த ரெண்டு டிஜிட் நம்பரை மல்டிபிள் பண்ணனும். ஓகே, அப்ப 9 4 சார் பாத்தீங்கன்னா 36. 36 plus 3 என்ன சொல்லி பாத்தீங்க அப்படினா சாரி 36 plus 4 என்ன பாத்தீங்க அப்படினா 40. உங்க ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 4004. ஓகே, லிசன் கேளுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி பிராக்டீஸ் பண்ணும்போது கண்டிப்பா டைம் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 4 சம் பிராக்டீஸ் பண்ணிட்ட அப்படினா ஒரே ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் அப்படினா ஆன்சர் கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சம் எடுங்க. டிஸ்கஸ் எப்படி 2 டிஜிட் நம்பரை மல்டிபிள் பண்ணலாம்னு பார்த்தோம். ஒரு 3 சம் கொடுத்திருக்கேன். இந்த 3 சம் என்ன பண்ணுங்க அப்படினா நீங்க பிராக்டீஸ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். லாஸ்டா என்ன பார்த்தோம் அப்படினா எனி 2 டிஜிட் நம்பர். இப்போ எனி 3 டிஜிட் நம்பர் 123 into 321. இதுக்கு ஆன்சர் நான் கொடுக்கிறேன். பாத்தீங்க அப்படினா இங்க 3 வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 8 வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன வரும் அப்படினா 4 வரும். நெக்ஸ்ட் இங்க 9 வரும். இங்க 3 வரும். ஆன்சர் 39483. இத மல்டிபிள் பண்ணவே இல்ல, பார்த்துட்டு ஆன்சர் கொடுத்துட்டேன். இத நம்ம எக்ஸாக்ட்டா மல்டிபிள் பண்ணல, ஆன்சர் கரெக்ட்டா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, பாருங்க. 1 ஆல மல்டிபிள் பண்ணா 321 அதே தான் வரும். 2 ஆல மல்டிபிள் பண்ணா 642 வரும். 3 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும் சொல்லி பாத்தீங்க அப்படினா என்ன வரும் 9 6 3 வரும். ஆட் பண்ணா 3 8 14 carry 1 9 3. ஆன்சர் 39483. சேம் அதே ஆன்சர். சோ இப்போ என்ன பண்ணலாம்? அப்ப கிறிஸ்டாஸ் மெத்தட்ல என்ன பண்ணோம் அப்படினா கத்துக்குவோம். ஓகே, இது எப்படி கத்துக்கலாம் அப்படினா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி கத்துக்கலாம். இதுக்கு 5 சிம்பிள்ஸ் இருக்கு. 2 டிஜிட்டுக்கு 3 சிம்பிள்ஸ், 3 டிஜிட்டுக்கு 5 சிம்பிள்ஸ். சிம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட், செகண்ட் ஒன் கிராஸ், நெக்ஸ்ட் ஒன் கிராஸ் வித் ஸ்ட்ரைட், நெக்ஸ்ட் ஒன் கிராஸ், நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட். ஓகே, எப்படி மல்டிபிள் பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஓகே லிசன், இங்க நான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 5 ஸ்டெப்ஸ் எழுதிருக்கேன். ஏன் 5 ஸ்டெப்ஸ் அப்படினா 5 சிம்பிள்ஸ் இருந்ததால 5 ஸ்டெப்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க என்ன பண்ணனும் அப்படினா the last place இருக்கிற இந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணனும். ஓகே, செகண்ட் சிம்பிள் எப்படி இருக்குன்னா கிராஸ். இந்த கிராஸ் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். 2 டிஜிட் கிராஸ்ல பார்த்தோம். அப்ப இந்த கிராஸ் எதுக்கான கிராஸ்னா 2 டிஜிட் நம்பரை மல்டிபிள் பண்றதுக்கான கிராஸ். ஓகே லிசன், இங்க 3 டிஜிட் நம்பர் இருக்கு. இத 2 டிஜிட் நம்பரா மாத்தணும். எப்படி மாத்தணும் அப்படினா லாஸ்ட் இருக்கிற ரெண்டு நம்பரை மல்டிபிள் for கிராஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் சிம்பிள் பாருங்க, கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு. கிராஸ் வித் எப்படி இருக்கு ஸ்ட்ரைட். அப்ப எப்படி மல்டிபிள் பண்ணனும் அப்படினா லிசன், இந்த கார்னர் டு இந்த கார்னர், இந்த கார்னர் டு இந்த கார்னர், தென் ஸ்ட்ரைட் ஒன் கிராஸ் வித் ஸ்ட்ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் எப்படி இருக்குன்னா கிராஸா இருக்கு. அதாவது என்ன பண்ணனும்னா இந்த கிராஸ்க்கு என்ன பண்ணனும்னா இத ஹைட் பண்ணிக்கிட்டு இந்த 2 டிஜிட் நம்பரை கிராஸ் பண்ணனுமா? அப்ப இந்த கிராஸ்க்கு என்ன பண்ணனும் அப்படினா இத ஹைட் பண்ணிக்கிட்டு இங்க இருக்கிற இந்த 2 டிஜிட் நம்பருக்கு என்ன பண்ணலாம் அப்படினா கிராஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கு. அப்ப லாஸ்டா இங்க இருக்கிறத என்ன பண்ணிக்கோங்க அப்படினா ஸ்ட்ரைட்டா மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இதான் உங்க வர்க். ஓகே சார், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒரு ஆன்சர் நான் எரேஸ் பண்றேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட்டா இருக்கா, இப்படி மல்டிபிள் பண்ணனுமா? 1 3 சார் 3. ஓகே, செகண்ட் சிம்பிள் எப்படி இருக்கு, இத ஹைட் பண்ணி கிராஸா மல்டிப்ளை பண்ணனுமா? இத ஹைட் பண்ணிக்கிட்ட கிராஸா மல்டிப்ளை பண்ணா 1 2 சார் 2 3 2 சார் 6 6 plus 2 என்னன்னு பாத்தீங்கன்னா 8. ஓகே, தேர்ட் ஸ்டெப் எப்படி இருக்குன்னா கிராஸ் மிடில் இருக்கிறது ஸ்ட்ரைட். ஓகே லிசன், 1 1 சார் 1, 3 3 சார் 9, 9 plus 1 10, 2 2 சார் 4, 10 plus 4 14 to 4 carry 1. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஸ்டெப் பாருங்க. ஓகேவா, இத ஹைட் பண்ணி கிராஸ் பண்ணுங்க. எனக்கு வந்து கேரி என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 3 2 சார் 8, 1 2 சார் 2, sorry 3 2 சார் 6, 1 2 சார் 2, 6 plus 2 8, 8 plus carry 1 9. ஓகே, then last step எப்படின்னா ஸ்ட்ரைட்டா இருக்கு. 1 3 சார் 3. சிம்பிள், அவ்வளவுதான் ஆன்சர். ஆன்சர் 39483. சரி, ஓகே, ஒரு 3 क्वेश्चन எழுதிருக்கேன். சேம் அதே ரெண்டு 3 டிஜிட் நம்பர் 1 2 3
ஒரு क्वेश्चन நான் இந்த போர்டுல சால்வ் பண்றேன். ரிமைனிங் ரெண்டு क्वेश्चन நீங்க உங்க ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லிசன், क्वेश्चन இன்னொரு டவுட் இருக்கும். நான் ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் மேல எழுதி மல்டிபிள் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு மல்டிபிள் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த சிம்பிள்ஸ் எழுதுங்க. அதுக்கப்புறம் எழுத தேவையில்லை. ரீசன் என்னன்னா உங்க மைண்ட்ல அந்த சிம்பிள் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட்டா மல்டிபிள் பண்ணுவோம். 4 2s are 8. நெக்ஸ்ட் ஒன் கிராஸா மல்டிபிள் பண்ணுவோம். 2 2s are 4, 4 3s are 12. ஓகே, 12 plus 4 and பாத்தீங்கன்னா 16, carry 1. நெக்ஸ்ட் 1 2s are 2, 1 4s are 4, 4 plus 2 என்ன ஒரு 6, 6 plus 1 carry 1 என்னன்னா 7. நெக்ஸ்ட் 2 3s are பாத்தீங்கன்னா 6, 7 plus 6 13 க்கு 3, carry 1, 1 2s are 2, 1 3s are 3, 3 plus 2 5, 5 plus 1 6, 1. சிம்பிள் அவ்வளவுதான் ஆன்சர். பட் இதுவே நீங்க இண்டிவிஜுவலா நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு ஆன்சர் கொடுக்கும்போது இன்னும் ஸ்பீடா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் கொடுக்க முடியும். கண்டிப்பா எல்லா அப்ளிகேஷன் சம்லயுமே 2 2 டிஜிட் நம்பரை, 2 3 டிஜிட் நம்பரை, 2 4 டிஜிட் நம்பரை மல்டிபிள் பண்றவங்க ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த சிச்சுவேஷன் அது எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிறிஸ் கிராஸ் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணுங்க. சரிங்களா? இந்த 2 சம்முக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.